குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்ரீகாந்த். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த தாம்பரம் தொகுதி தாவேக்காவுடைய எம்எல்ஏ வந்து சரத்குமார்னு நினைக்கிறேன் பேர். அவர் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி கடையை வந்து பூட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் பூட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் நாங்கள் டாஸ்மார்க் எடுத்துட்டோன்னு சொல்கிறாரு. இதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அவர் பண்ண விஷயம் வந்து தப்புன்னு எனக்கு தோணலை. என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையாக நீங்களே மட்டுமே எம்எல்ஏவாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் வாரிசுகள் எம்எல்ஏவாக இருப்பாங்க. அந்த சிஸ்டம்லாம் உடஞ்சி போய் ஒரு கேண்டிடேட் யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு கோவமோ இல்லை வந்து ஒரு சரியான ரிசர்ச் இல்லாதையோ ஏதோ ஒன்று எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ட் பண்ணவங்கெல்லாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எலெக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க ஃபஸ்ட்டு. அகைன் அண்ட் அகைன் நீங்கள் இதே மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. அவங்கள வந்து நீங்கள் எல்லாம் எலெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அவர் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட சொல்கிறதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள்? ஜாப்பனீஸ் கல்ச்சரில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா கெம்ஸி கெம்புட்ஸு அப்படின்வாங்க. அந்த வேர்டு ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கெம்ஸி கெம்புட்ஸு அப்படின்னா கோ அண்ட் சி கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு விமர்சனம் பண்ணாத. நீ ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு பதவி வேற பொறுப்பு வேற. இதை முதல்ல புரிச்சுக்கோங்க. பதவி நிலையில்லாது, பொறுப்பு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உண்டு. இந்த கண்ட்ரியில் பிறந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் தேசத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கெம்ஸி கெம்புட்ஸு அப்படின்னா கோ அண்ட் சி கல்ச்சர். இங்கே உட்காந்துன்னு விமர்சனம் பண்ணாத, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லப்போனால் வந்து ஜாப்பனீஸோட வளர்ச்சிக்கு காரணமே அந்த ஒரு தாரக மந்திரம் தான். நேராக ஒரு விஷயத்தை போய் பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய, இப்போது உங்கள் ஷூ கடிக்குதுன்னா அதோட வலி எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த காலை போட்டு பார்க்கும்போது தான் உங்களோட வலி என்னன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ இது மாதிரி வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அவரை வந்து கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ, இதெல்லாம் என்ன விதமான கல்ச்சர்னே எனக்கு புரியல. எனக்கு அவர் வந்து உங்களுக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதே மாதிரி தான் நீங்கள் சென்ட்ரல் நரேந்திர மோடி இவருக்கும் தாமோதரதாஸ் மோடிக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுறீங்க. இந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது நல்ல விஷயம் இல்லை. இதில் ஒரு கணக்கு வேறு சொல்கிறீங்க, 40% பீப்புள்ஸ் வந்து ஓட்டு போடலை, அவங்களாம் எதிர்க்கிறாங்கன்னு. எந்த அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. 100% எல்லாம் ஒரே விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ஒன்னஸ், அது வேற மாதிரி போகும் கண்ட்ரியை. அது இல்லாததால் தான் இங்கே பிரச்சனையே. அதனால் இந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த எம்எல்ஏ வந்து ஒரு இளைஞன், அவன் உங்களுக்கு பிடிச்ச கட்சி பிடிக்காத கட்சி அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த மாதிரி கேவலமாக விமர்சனம் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்குது. நான் அந்த எம்எல்ஏவுக்கு வந்து நான் பர்சனலாகவே நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ண ஜாப் வந்து ஃபண்டாஸ்டிக் ஜாப். அது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்கள். தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தனியாக போய் பாருங்கள். அதில் விளம்பரம் தேடாதீங்க. அதை போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் விஜய் படத்தோட பிஜிஎம்லாம் பின்னாடி போடுங்க. அதெல்லாம் கேலி கூத்தாகும். ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு அது ஒரு டூலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதையே நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்க முடியாது. அது தேவையும் இல்லை. ஆறை கடக்கிறதுக்கு போட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த போட்டில் வந்து ஏறி போகிறோன்னா ஆறை கடந்ததுக்கப்புறம் போட்டை கையில் தூக்கினே நடக்க முடியாது. அது மாதிரி சில விஷயங்களை விட்டுடுங்க. நீங்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை வந்து இந்த விமர்சனங்களெல்லாம் தூக்கி போடுங்க. நல்ல முறையில் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போங்க. திடக்கழிவு மேலாண்மை, இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோட்டில் குப்பை போடக்கூடாது, அது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணி ஜனங்கக்கிட்ட அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். அப்போது நான் அந்த எம்எல்ஏக்கு பர்சனலாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி டெய்லி வந்து போய் பாருங்கள். கெம்ஸி கெம்புட்ஸு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட தொகுதியில் போயிட்டு மக்களோட நீங்கள் கலந்து போங்க. காரில் போகாதீங்க, சைக்கிளில் போங்க. போய் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள்.
நாளைக்கு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சு வேற ஒரு கட்சியில் சேர்மனாக வந்தால் கூட அவரை அந்த சேர்மனை வந்து நீங்கள் ஒரு பகையாளியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. திங்ஸ் டு பி டன், அவ்வளோதான். கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொடுக்குதோ அந்த ஸ்கீமை வந்து ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து இது பண்ணி உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நான் அந்த மிஸ்டர் சரத்குமார், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பண்ண காரியம் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அது நீங்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியல. நீங்கள் நிறையா எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த ஒயின் ஷாப் மூடி இருந்ததெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து உங்களுடைய வந்து ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணுங்கள், பப்ளிக் ஃபீட்பேக் இது பண்ணுங்கள், நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள், அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு வந்து தொகுதிக்கு ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுங்கள். அதில் வந்து எப்போ வேணாலும் வந்து கால் பண்ணலான்ற மாதிரி வந்து சிஸ்டம் கொடுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லது பண்ண முடியும். ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. நல்லா இருக்கு நீங்கள் பண்ணினது, எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.